ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 307வது தலைப்பு. வைஷ்ணவர் கூறும் பெருமை. தொடர்ச்சி. கூரத்தாழ்வாரிடம் ஓலை காட்டப்பட்டது. அவர் அதிலே என்னவோ எழுதி திருப்பி கொடுத்தார். என்ன எழுதினார் என்றால், கையெழுத்து போடவில்லை. அஸ்தி துரோணம் அதப்பரம் என்று எழுதியிருந்தார். சிவனுக்கு மேல் உசத்தியான ஒன்று இல்லை என்றுதானே ஓலையில் முதலில் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு மேல் துரோணம் இருக்கிறது என்று இவர் இப்போது எழுதினதற்கு அர்த்தம் அஸ்தி துரோணம் அதப்பரம் என்றால் அதற்கு, அதாவது சிவனுக்கு மேலானதாக துரோணம் இருக்கிறது என்று அர்த்தம். சிவ என்றால் ஈஸ்வரநாமா என்பது மட்டுமில்லை, அதற்கு இன்னொரு அர்த்தம் மரக்கால் என்பது. மரக்கால், படி, ஆழாக்கு என்பதில் மரக்காலுக்கு சமஸ்கிருதத்தில் சிவம் என்று பெயர். மரக்காலை விட பெரிய அளவு ஒன்று உண்டு. தமிழில் அதற்கு பதக்கு என்று பெயர். சமஸ்கிருதத்தில் இது துரோணம் எனப்படும். சிவ என்பதற்கு இரண்டு அர்த்தம் இருப்பதில் இவர் ஸ்லேடையாக சிவபெருமான் என்பதை தள்ளிவிட்டு மரக்கால் என்பதாக எடுத்துக்கொண்டு, ஏன் மரக்காலுக்கு மேலே எதுவும் இல்லாமல் பதக்கு இருக்கே என்று எடுத்துக்காட்டி எழுதிவிட்டார். ராஜ சமூகம், அநேக வித்வான்கள் கூடியிருக்கிற கௌரவமான சதஸ். அதிலே சீரியஸாக சாஸ்திரார்த்தங்களை கட்டாமல் குறும்பாக மரக்காலை விட பதக்கு பெரிசு என்று இவர் எழுதியிருக்கிறாரே என்று எல்லோருக்குமே இருந்தது. ராஜாவுக்கு கோபம் வந்து கடுமையாக சிக்ஷை பண்ணினான் என்று கதை போகிறது. எனக்கென்ன தோன்றுகிறதென்றால், கூரத்தாழ்வார் குறும்பு பண்ணவில்லை. சிவனே கதி என்று உபாசிக்கக்கூடியவர்களும் வேதத்தில் உள்ள ருத்ரசூக்தமே ஒப்புக்கொள்ளும்படியான ஒரு உண்மையைத்தான் அஸ்தி துரோணம் அதப்பரம் என்பதில் உள்ளர்த்தமாக வைத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.